திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒடுக்கப்பட்ட மக்களின் 3% இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு மற்றும் கிரீமிலேயர் தீர்ப்பாணையை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநில அரசுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் அதிகாரத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் என்றும், திமுக ஆட்சி மிகவும் எளிய மக்களை நசுக்குவதாகவும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் குற்றம் சாட்டினார். எனவே பட்டியலின சமூகத்தை தனி அங்கமாக பிரித்து இடஒதுக்கீடு வழங்குவது பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு உரிமையையே நசுக்கும் விதமாக இந்த தீர்ப்பு உள்ளதால் மத்திய அரசு மீண்டும் பரிந்துரைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் டேக்வாண்டோ போட்டியில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்ற மாணவர்களை கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் கவின் ஹரிஷ்குமார் வெள்ளி பதக்கமும் 9ஆம் வகுப்பு படித்து வரும் அருண் வெண்கல பதக்கமும் வென்றுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்த கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திறந்த ஜீப்பில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் செங்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள வாஞ்சிநாதன் சிலைக்கு மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் நாராயண சர்மா, ராணிச்சந்திரா ஆகியோர் உடனிருந்தனர். தேனி அருகே கர்ப்பிணி மனைவி மற்றும் 5 வயது மகளை கொலை செய்துவிட்டு கணவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அமைச்சியாபுரத்தை சேர்ந்த சதீஷ்குமாருக்கு அஜிதா என்ற மனைவியும் பிருத்விகா என்ற 5 வயது மகளும் இருந்தனர். அஜிதா 5 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சதீஷ்குமார் கடந்த 2 மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே விரிசல் ஏற்பட்ட நிலையில் கர்ப்பிணி மனைவி அஜிதா மற்றும் மகள் பிருத்திவிகாவை வெட்டி கொலை செய்த சதீஷ்குமார் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சதீஷ்குமார் எழுதியதாக ஒரு கடிதம் கிடைத்துள்ள நிலையில் அது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்தது குறித்து புகார் அளித்தவரை விடியா திமுக நிர்வாகியான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூர் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து திமுக கவுன்சிலர் விமலாவின் கணவரான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கார் ஷெட் கட்டியுள்ளதாக மாநகர காவல்துறையில் ஜெகன் என்பவர் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் போலீசில் அளித்த புகாரை வாபஸ் பெறக்கோரி ஜெகனை மிரட்டி வந்த கிருஷ்ணமூர்த்தி வியாழக்கிழமையன்று ஜெகனின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளார். அடியாட்களுடன் சென்று கிருஷ்ணமூர்த்தி நடத்திய தாக்குதலால் படுகாயமடைந்த ஜெகன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கிருஷ்ணமூர்த்தி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே போலி ஜாமீன் விவகாரத்தில் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டதுடன் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஏன் போலீசார் கிருஷ்ணமூர்த்தியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அவங்க பேச்சுக்கு நான் போறது கிடையாது. அவங்க அந்த அரசியல் பலத்தையும் பணபலத்தையும் வச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் என்னை எதிர்க்கிறீங்களா, உங்களை அழிச்சிடுவேன்ற ஒரு அந்த எண்ணத்தில் தொடர்ந்து எனக்கு இந்த கொலை மிரட்டலும் அச்சுறுத்தலும் நடந்துகிட்டே இருக்கு. நான் தனியார், நான் எந்த சப்போர்ட்டும் இல்லை. கடத்தல் வழக்கு 2022 ஒரு கடத்தல் வழக்கில் மாட்டினாங்க. 2022 ஒரு கடத்தல் வழக்கில் மாட்டினாங்க. சேடை கடத்தி ஒரு நிலத்தை அபகரிச்சாங்க. அந்த விஷயம் இருக்கும்போதே இன்னொரு ஹைகோர்ட் எக்மோர் கோர்ட்டில் ஒரு ஆவணத்தை திருத்தினாங்க. அதாவது பெயில் ஆட்டியே திருத்தினாங்க. இது 2 கேஸும் கோர்ட்டில் ட்ரையல் போயிட்டு இருக்குது. அது 2 தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஃபுல்லாக நான் தான். எனக்கு கூடவே இருந்தவன்.